அப்போது நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு யூனிட் 8 ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கதையை பாருங்கள். இது ஒரு பெரிய ரீட்டைல் மார்க்கெட். இதில் ஃபஸ்ட்டு கடை வந்துட்டு ஒரு ஆடு மொசுன்னு இருக்குது. இது வந்துட்டு நேச்சுரலாக இருக்கனால கொஞ்சம் பில் அதிகம். அதுதான் க்ளூ. ஓகேவா? டேஷ் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் கால் முசிறி. இதான் முசிறி ஆஸ் தி ஃபர்ஸ்ட் எம்போரியம்னா என்ன? ரீட்டைல் மார்க்கெட் ஆஃப் இந்தியா. அப்போ ஃபஸ்ட்டு வந்த இது என்ன? முசிறி. அப்போது அது எந்த இதுன்னு கேட்குறாங்க. அக்கௌண்ட்டு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. இது யார் எழுதுனா? பில்லுன்னு சொன்னேன், பிலினி அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ இதுதான். செகண்ட் வந்துட்டு த character of courageous mother in the battlefield in the சங்கம் literature praised. ஓகே, இங்கே பேட்டில்ஃபீல்டில் வந்துட்டு கரேஜியஸ் மதரை வந்துட்டு ப்ரேஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தான் இது. ஸோ அதுக்கு க்ளூ பாருங்கள். ஓகே யுவர் மாஸ் தாயார். அப்போது ஒக்குர், இதுக்கு சேர்த்துக்கோங்க, ஒக்குர் மாசா தியார். அப்போது ஓகே யுவர் மாஸ் தாயார், இதுதான் க்ளூ. ஓகே, இப்போ யூனிட் 8 இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ். ஸ்டேஜஸ் ஆஃப் விமென். அப்போ பெண்ணை வச்சே ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். பெண்ணை வந்துட்டு பொறுமையாக மங்கை வந்துட்டு மங்கு இருக்குல்ல, ஃபேஸில் வரும் மங்கு, மடக்காமல் அறிவோட ஆயின்மெண்ட் போட்டு தெரிச்சிருச்சு அந்த மங்கு. அது அப்புறம் அவங்க என்ன ஆயிட்டாங்க? பேரிளம் பெண் மாறிட்டாங்க. ஸோ இதுதான் க்ளூ. ஸோ பெண், அப்போது பேதை, அப்புறம் பொதுமை, பொறுமையை பொதுமை, அப்புறம் மங்கு வந்துட்டு மங்கை, அதுக்கப்புறம் மடக்காம மடந்தை, அறிவோட அறிவை, அப்புறம் தெரிக்க விட்டுட்டாங்க தெரிவை, அப்புறம் என்னவா மாறிட்டாங்க? பேரிளம் பெண். இப்போ பேதை 5 to 7, பொதுமை 8 to 11, அப்புறம் மங்கை 12 to 13, மடந்தை 16 to 19, அறிவை 20 to 25, அப்புறம் தெரிவை 26 to 31, பேரிளம்பெண் 32 to 40. இதெல்லாம் ஏஜ், அவங்களோட ஏஜ் க்ரைட்டீரியா. இந்த பேதைன்னா இந்த ஏஜ் வரும். ஸோ அதே மாதிரி இதுதான் ஏஜ். தேங்க்யூ.